இந்த நாளிலே எலியாவை குறித்து கற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. எலியா என்ற வார்த்தைக்கு அர்த்தம் யெகோவா என் தேவன், கர்த்தர் என் தேவன் என்று அர்த்தம். திஸ்பியன் என்றால் ஒன்றுமில்லாதவன், அற்பமாய் எண்ணப்பட்டவன், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன் என்று பெயர். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே கீலியாத்தின் குடிகளிலே திஸ்பியனாக எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றார். யாக்கோபு புஸ்தகத்தில் கூட நம்மை போல பாடுள்ள மனுஷனாக எலியா ஜெபித்த போது 3.5 வருஷம் மழை பெய்யவில்லை, மீண்டுமாக ஜெபித்தான், மழை பெய்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. 40 நாட்கள் தேவ பலத்தினாலே எலியா நடந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கேரியத் ஆற்றண்டையிலே காகங்களால் போஷிக்கப்பட்ட எலியா சாரிபாத் ஊர் விதவை வீட்டிலே, அந்த வீட்டினுடைய பானையிலே மா குறைவும் இல்லை, எண்ணெய் குறைவும் இல்லை. பஞ்சகாலம் முழுவதும் எலியாவும் அந்த குடும்பத்தாரும் போஷிக்கப்பட்டார்கள். கர்மேல் பர்வதத்தின் மேலே பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக அவர் பலி இடுவதிலே சவால் விட்டான். எலியாவின் பலியின் மேல் மாத்திரம் அக்கினி இறங்கியது. 850 பாகால் தீர்க்கதரிசிகள் கொல்லப்பட்டார்கள். அன்றைக்கு அக்கினியை வரவழைத்த எலியா ஆகாபின் ரதத்துக்கு முன்பாக ரதத்தை விட வேகமாக ஓடினவன் எலியா. ஆசகேலை சிரியாவின் மேலும் யெகோவை இஸ்ரவேலின் மேலும் எலிசாவை தன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் செய்தவன் எலியா. லாபோத் ஆகாப் கொன்ற போது எலியா ஆகாபுக்கு சொன்ன தீர்க்க தரிசனத்தின்படியே அந்த குடும்பம் முழுவதும் அழிக்கப்பட்டது. ஆகாபுக்கு பின் அவன் மகன் அகசியா ராஜாவானான். அவன் மேலிருந்து காதி வழியாய் கீழே விழுந்த போது பிழைப்பேனா என்று சொல்லி அனுப்பின போது 50 பேர் வீரர்களும் ஒரு தலைவன், 50 பேர் வீரர்கள் ஒரு தலைவனாக 102 பேர் அக்கினி இறங்கி கொன்று போட்டது. கர்த்தர் எலியாவை சுழற்காட்டிலே எடுத்துக்கொள்ளப்படும் முன்னதாக எலிசாவிடம் கேட்டார், உனக்கு என்ன வேண்டும் என்று. எனக்கு இரட்டிப்பான ஆவியின் வர வேண்டும் என்று சொன்ன பொழுது எலியா தன்னுடைய சால்வையை எலிசாவின் மேல் போட்ட பொழுது எலிசா அந்த சால்வை கொண்டு இரட்டிப்பான அற்புதங்களை செய்தார் என்று பார்க்கிறோம். மறுரூப மலையின் மேலே மத்திய சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் புதிய ஏற்பாட்டில் மறுரூப மலையின் மேலே இயேசு கிறிஸ்துவோடு கூட மோசே எலியா காணப்பட்டார்கள். யாக்கோபு யோவான் பேதுரு அதை கண்டார்கள் என்று பார்க்கிறோம். மல்கியா 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் எலியாவை நான் தீர்க்கதரிசியாக மீண்டுமாக அனுப்புவேன் என்று சொன்னார் தேவன். எலியாவின் தேவன் என்பது நம்முடைய தேவனுக்கு ஒரு பெயராக இருக்கிறது. மழையும் அக்கினியும் கொண்டு வந்த ஜெப வீரன் எலியா. நம்மோடு கூட இருக்கிற, நமக்கு உள்ளே இருக்கிற ஜெப ஆவியானவர், சர்வ வல்லமையுள்ள தேவனின் ஆவியானவர், அவர் செய்த அற்புதங்களை விட அதிகமான அற்புதங்களை நம்மை கொண்டும் நம்முடைய பிள்ளைகளை கொண்டும் செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.